Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 நவம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. அவன் நினைத்து பாருங்கள், நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை எப்படி காப்பாற்றினது அதை நினைத்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள். அற்புதமான விதத்திலே கர்த்தர் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. எல்லா நோய்களிலிருந்தும் விபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காகவும் நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்கப்படி நம்மளை கரம் பிடித்து ஜெயத்தோடு நடத்த போற அற்புதமா நம்மளை நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தருடைய சித்தம் நம்ம மூலமா இன்று காலை வேளையிலும் கர்த்தர் வெளிப்படுத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக நம் தேவனை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறப்பா. கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், உம்முடைய தெய்வம் என்றென்றைக்கும் உள்ளது. நாங்களுமே ஆராதிக்கிறப்பா, உண்மையை துதிக்கிற ஆண்டவரே. உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். 30ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னையே கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மையே போற்றுவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போமாம், நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மையை போற்றுவேன். ஸ்தோத்திரம். சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் நஷ்டப்பட்டு போகக்கூடாதப்பா. எல்லாரும் கர்த்தருடைய வரவிங்கள் எடுக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு மக்கள் மேல் ஊற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போதே கர்த்தாவை ஜெபிக்கிற இந்த நிமிடத்திலே நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவர். ஆமேன். பார்வை குறைந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். டயபெட்டிக்ஸ் மூலமாக கர்த்தாவே வந்திருக்கிற பலவீனங்கள் இப்போதே குணமாகட்டும். கண்ணுகளுக்கு அந்த பார்வை குறைவாய் இருக்கிறது. டயபெட்டிக்ஸ் மூலமா வந்திருக்கிற அந்த குறைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். நரம்புகள் குணமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பார்வை திரும்ப வரட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடந்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய மகத்துவம் வெளிப்படுத்தி இருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம். கண் சம்பந்தமா எல்லா பலவீனங்களும் இப்போது குணமான கர்த்தருடைய குணமாக்கி இருக்கிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டைகள், கலக்கங்கள் அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே மாறி போகட்டும். ஆமென். கர்த்தருடைய சமாதானம், சந்தோஷம் இந்த குடும்பத்துக்குள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். எல்லா பண பிரச்சனைகளும் மாறட்டும் அப்பா. கடன் பாரத்தில் இருந்து விடுதலையாகட்டும். இப்போது இம்மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறது யாராவது அப்பா ஸ்தோத்திரம் ஃபினான்ஷியலி கர்த்தாவே ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆயிருக்கிறவர்களாயிருந்தீங்க, இப்போதே விடுதலையாகட்டும். எல்லா பண சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையாகட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும் அப்பா. வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும். ஆமன். பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உலகம் எம்பாடும் கர்த்தாவே உம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஊழியங்களை ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் நீங்கள் எல்லாவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே,
നാളെ രാത്രി 9:30 മണിക്ക് നമുക്ക് ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. ஜெபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அதற்காக நீங்கள் விசேஷமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மீட்டிங் பெரிய ஒரு எழுப்புதலுக்கு காரணமா மாறணும். ஆமென். லோகம் அநேக இடங்கள், அநேக ராஜ்யங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமா மாறணும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, கரங்களை தூக்கி நாம் ஜெபிப்போமா? இப்போது நீங்கள் இது செய்யறது கர்த்தருடைய ஊழியம். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளை ராத்திரி நடக்கிற அந்த மீட்டிங்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், பெரிய எழுப்புதலுக்கு காரணமான அநேகர் அந்த மீட்டிங் மூலமா ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. அற்புதங்கள் நடக்கணும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன். யாக்கோபு ஆமேன் 1:19 நாம் வாசிப்போம். ஆகையால் எல் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஸ்தோத்திரம். இன்று காலைவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சில உபதேசங்களை தருகிறார். நம் தேவனுடைய ஞானத்திலே நாம் நடக்கிறவர்களா மாறணும். எப்படி தேவனுடைய ஞானம் வெளிப்படுகிறது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அனுசரிக்கும் போது ஆமென், அந்த ஞானம் உங்கள் மேல் வெளிப்படும். அது உங்களுக்கு நீதியாய் மாறும். பிரியமானவர்களே, வசனத்தை நீங்கள், தேவ வார்த்தையை நீங்கள் நேசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆகையால் என் பிரியமான சகோதரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயிருந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களும், தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் மற்றுள்ளவர்களோட கம்பேர் பண்ணும்போது நாம் ஹalleluya கேட்கிறதற்கு நாம் எப்போதும் ஹalleluya வேகமாயிருக்கணும். ஸ்தோத்திரம். அதுக்கு நம்ம ஆயத்தமாயிருக்கணும். நம்ம ஒருபோதும் ஒரு காரியத்தை, யாராவது ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம், நாம் ஹalleluya அதுக்கு இடையில கேறி பேசாமல், இல்லை அது கேட்காமல் அப்படி எனக்கு நான் கொஞ்சம் பிஸின்னு சொல்லி போகாமல், நீங்க கேட்கிறதுக்கு நீங்கள் தாமன் வேகமாயிருக்கணும். உங்க குடும்பத்தில் இருக்கட்டே ஆமென், உங்க பெற்றோர்கள் சொல்லுகிறது காரியத்தை நீங்க கேட்கணும், பிள்ளைகள் சொல்றதை கேட்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்கே ஆகட்டும் ஹalleluya, யாரு ஆமென் சில காரியங்களே அவர் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருந்து அந்த காரியங்களை கேட்கிறவர்களா மாறட்டும். பலப்போது நம்ம எப்படின்னா கேட்கிற காரியத்தில் நமக்கு அந்த பொறுமை இல்லை. நான் ஹalleluya எனக்கு டைம் இல்லை, நம்ம அவர் பேசினாலும் பேச முடிக்கிறதுக்கு முன்னாகவே நாமே திரும்பி பேசுவாங்க. இன்னும் இல்லை, ஏதாவது ஒரு காரியம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவரை பேச விடாமல் நாமே பேசிட்டே இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. நீங்களே அதிகமாய் பேசிட்டு இராமல் மற்றுள்ளவர்கள் பேசுகிறது நீங்கள் கேட்கிறவர்களா மாறட்டும். ஸ்தோத்திரம். உங்க பெற்றோர்கள் பேசுறது நீங்க கேட்கணும், அவர் சொல்ற காரியத்தை நீங்க கேட்கணும், உங்க பிள்ளைகள் சொல்ற காரியத்தை நீங்க கேட்கணும், மனைவி சொல்றது கேட்கணும், கணவன் சொல்றது கேட்கணும், உங்க நண்பர்கள் சொல்றது கேட்கணும், பாஸ்டர்ஸ் சொல்றது நீங்க கேட்கணும். இப்படி நீங்க கேட்கிற காரியத்தில் வேகமாய் இருக்கணும். ஆமென். அப்போது கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு ஆமென் பொறுமையுமாயிருக்கணும். நீங்க திரும்பி பேச அவசரப்பட்டு நீங்க எந்த வார்த்தையும் ஆமென் நீங்க சொல்லக்கூடாது, அவசரப்பட்டு பேசக்கூடாது. கேட்கிறதுக்கு வேகமாயிருக்கணும், ஆனா பேசுகிறதுக்கு நீங்க தாமதமாயிருக்கணும். திடீர்னு யாராவது ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம், அப்பவே நீங்க திரும்பி ரியாக்ட் பண்ணாமல் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து அதை யோசித்துட்டு ஆமென் அப்புறம் நீங்க பேசுங்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆமென் நீங்க சொல்லும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சிலர் எப்படி ஹல்லேலூயா நீங்க கொஞ்சமா பேசுறதா எப்போதும் நல்லது. நீங்க அதிகமா பேசினா அதுக்கு பிரச்சனை வரும், அதுக்கு ஏதாவது ஒரு தப்பு வரும். அதனால நீங்க அதிகம் பேசக்கூடாது, பேசினாலும் கொஞ்சம் தான் பேசுங்கள். இன்னொன்னு ஆமென் ஸ்தோத்திரம், கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க கடவர். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆமென் அவனோட அப்பா ரொம்ப கோபக்காரர், அதனால அவனுக்கும் அந்த கோபம் இருக்குது, இல்ல அம்மா ரொம்ப கோபம் அதனால அவளுக்கும் அந்த கோபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படின்னும் இதெல்லாம் கிடையாது. நம்ம தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்டுக்கொண்டவர், கர்த்தர் நம்மளை சுத்திகரித்திருக்க, இந்த பழசொன்னு நம்ம மேல் இருக்காது. ஆமென். அதனால் நீங்கள் அப்படியே சொல்லி அதை விடக்கூடாது. நீங்கள் கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க, கோபிக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சண்டை வரட்டும், எவ்வளவு கோபம் வரட்டும், திடீர்னு ரியாக்ட் பண்ணி நீங்க கோபிக்காமல் நீங்கள் பொறுமையா இருந்த, சாந்தமா இருந்த சாந்த குணத்தை, கர்த்தருடைய அந்த சாந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாள்களில் ஸ்தோத்திரம் வசனத்தை நாம் சொன்னது போல யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமா
நிதானமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவுர்கள். இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும், நாம் ஒரு மகத்தமாய் மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.